சிவாதிர்ச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டை இருக்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர சம்போ மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம லட்சுமணன் வீட்டில் இருந்து கிரகப்பிரவேசத்துக்கு வாஸ்து சாந்தி பண்ணுறோம். இந்த வாஸ்து சாந்தி நம்ம எதுக்கு பண்ணுறோம்? வாஸ்து சாந்தி, அந்த வாஸ்து சாந்தி பண்ணும்போது அந்த பூஷ்ணிக்காய் எடுத்து பூஷ்ணிக்காயையும் நம்ம ரெண்டாக வெட்டுறோம். அந்த ஓலைக்கட்டி எடுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? இது என்ன சம்பிரதாயம்? முதல்ல இதை தெரிஞ்சுக்கு பேசிக். இதிலேருந்து நம்ம கிரகப்பிரவேசத்தோட அடிப்படை விஷயத்தை முதல்ல பார்த்தோம். முதல்ல இந்த இல்லத்தில் நம்ம வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து வேலை முடிகிற வரைக்கும் கண்ட எச்சல்கள் அந்த இல்லத்தில் பட்டிருக்கு. முதல் விஷயம், பல ஜீவ வித்துக்கள் அந்த இடத்துல இறந்துருக்கு. எறும்பு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள், இதெல்லாம் அந்த கிரகத்தில் இறந்துருக்கு. அந்த இறந்த அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம ஒரு அந்த பீடைகளை நீக்கிறதுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் ஒரு இந்த ஆத்மசாந்தி, அதாவது இந்த ஜீவ வித்துக்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆத்மசாந்தி கொடுக்கறதுக்கோசம் தான் நம்ம பூஷ்ணிக்காயை அந்த வெட்டினத்துக்கு அப்புறம் அந்த சகப்பு சதையை எடுத்து ஹோமம் பண்ணுறோம் வாஸ்து பகவானுக்கு. அப்படிப்பட்ட விஷயந்தான் அந்த வாஸ்து சாந்தி. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அந்த ஒரு அடிப்படையாக பண்ணுறோன்னா, இப்போ நம்ம விக்னேஸ்வரை வச்சு பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணுறோம். சங்கல்பத்துக்கு அப்புறம் புண்ணியாக வச்சணும். புண்ணியாக வச்சு ஆனதுக்கப்புறம் இந்த வாஸ்து சாந்தி பண்ணும்போது இந்த பூஷ்ணிக்காய் வந்து மற்ற டயத்துலலாம் வந்து நம்ம இப்படி இந்த வீட்டில் கடை இருக்கும் போது இப்படி நறுக்குவாங்க. இதை வந்து குறுக்க வெட்டணும். இப்படி குறுக்க வெட்டி அதுக்கு நடுப்புற அந்த குங்குமத்தை தடவி, அந்த குங்குமத்துலேருந்து உள்ள பச்சை சகப்பு சதன் இருக்கும், அதை எடுத்து, அதாவது 1/5 1/4 மொத்தம் 9 எடுத்து அந்த வாஸ்து பகவானோட மூலாமந்திரங்களை சொல்லி அதில் வாஸ்து பகவானுக்கு ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஹோம அக்னியிலேருந்து அந்த பூஷ்ணிக்காய் வெட்டதுக்கப்புறம் அந்த பூஷ்ணிக்காயை அந்த சதைக்கு எடுத்ததுக்கு ஹோமம் பண்ணதுக்கு பிறகு அந்த எடுத்து அதில் வாசலில் உள்ள வாழை மரத்துங்களை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வாசலில் அந்த ஓலைன்னு சொல்லி, அதாவது ஓலை கிடையாது, அது ஒரு அந்த ஆதிசேஷனுக்கு சமான பெருசாக இருக்கும், நீளமாக. இப்போல்லாம் சின்னதாக போயிடுது, இல்லைன்னா பெருசாக நீளமாக இருக்கும். அதை சுற்றி இந்த எச்சத்தீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு கிரக சுத்தின்னு சொல்லுவாங்க. கிரகசாந்தி, கிரக சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கிரகத்தில் சுற்றி பண்ணினதுக்கப்புறம் நம்ம இங்கே புண்ணியாக ஜலம் புண்ணியார்ஜனம் பண்ணியிருக்கோம்ல, வருணை வச்சு நம்ம வருண பகவானை வச்சு ஆவாகனம் பண்ணி அந்த வருணனுக்கு அந்த ரசகண்டன் குலகண்டன் சொல்லக்கூடிய அச்சு வெல்லம் வாழைப்பழத்தில் பார்க்கலாம் நைவேத்தியம் பண்ணி நம்ம தீபாவளம் பண்ணியிருக்கோம். அந்த வந்து வருண பகவானோட தேசத்தை எடுத்து 4 பக்கமும் புரோக்ஷனை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இல்லத்தில், ஏன்னா அந்த ஓலை வச்சு இழுக்கிற போது ஓலை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல சுவாமியில் மாதிரி கிச்சன் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு அந்த வீட்டை சுற்றி 4 பக்கமும் வந்து அதை மூலையில் போட்டணும். மூலையில் போட்டு அந்த பூஷ்ணிக்காய் வெட்டுறவனுக்கு நம்ம திரும்பி பார்க்காம வஸ்திரம் கொடுத்துடணும். அவன் உள்ளே நுழையக்கூடாது. அப்படியே நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அவன் நம்ம கை மட்டும் வேறு பக்கம் பார்த்து திரும்பி நின்று கொடுத்தோம், மூஞ்சி திருப்பிக்கிட்டே அவனை அவன்கிட்ட கொடுக்கணும். இதில் சில பேர் வீட்டில் வந்து ஒரு புரியாமல் அந்த பூஷ்ணிக்காய் வெட்டிட்டு அவன் கை நினச்சிட்டான். அதுவே அந்த கிரகத்துக்கு ஒரு பாவமான கேடுகள் தான். இன்னும் அவளுக்கு அது தெரியல. சில பேர் அதை விட்டுறாங்க. இது பண்ணனா சாப்பிடக்கூடாது, அதுவே ஒரு கிரகத்தில் ஒரு பிரச்சனை. அது வந்து அப்படி பண்ணின இடத்துல கிரகப்பிரவேசம் ஒழுங்காக ஆகலை. போட்ட முகூர்த்த டயத்தில் கிரகப்பிரவேசம் ஆகலை. அது ஒன்று தான் அங்கே ரீசன். அது இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் தொடச்சிட்டு தான் நீர்க்கோலம் போடணும். நீர்க்கோலங்கிறத இழக்கோலம் சொல்கிறோம். நம்ம போட்டதுக்கப்புறம் காலம்பரை ஒரு நல்ல நேரத்தில், அதாவது இந்த கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி மங்கள ஸ்நானம், நம்ம எல்லா காரியத்துக்குமே மங்கள ஸ்நானம் தான் முக்கியம். சில பேர் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாதுங்கிற நாள்கிழமை அன்னைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணால் தான் முக்கியம். மங்கள ஸ்நானம் ரவியூண்டு, அதாவது உச்சந்தலையில் ரவியூண்டு எண்ணெய் வச்சு மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அவளுக்கு காலம்புற
முதல்ல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் புது வஸ்திரத்தை கொடுத்துட்றா. புது வஸ்திரம் முதல்ல கொடுக்கக்கூடாது. புது வஸ்திரம் அதுக்கப்புறம் தான். முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணி மறுபடியும் காலம்புற இந்த கடத்தில் விநாயகர் பெருமானை ஆவாகனம் பண்ணி, விநாயகர் பெருமான் மட்டும் இல்லை, மகாலட்சுமி, துர்கை, இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாரையும் அங்கே ஆவாகனம் பண்ணி நவகிரகங்களுக்கும், அதாவது முதல்ல ஒரு சம்பிரதாய முறைப்படி கிரகப்பிரவேசம்னா ஒரு காலம் யாகசாலையில் எப்படி சுவாமி இருப்பாரோ அதேமாரி ஒரு காலம். அஷ்டதிக்குக்கும் 8 கலசம், சென்ட்ரலில் வர்தினி பிரதான கலசம், மொத்தம் 9 கலசம் வைக்கணும். ஒரு கிரகப்பிரவேசம்னா மொத்தம் 9 கலசம், புண்ணியாஜனத்தை சேர்த்து 10 சொம்பு, ஒரு குடம், மொத்தம் 11 சொம்பு கணக்கு. மொத்தம் சொம்பு குடம் பிரதானம் கிடையாது. சொம்பு 10, அதாவது சொம்பு ஒரு சொம்பு கீழேங்கிறது அது புண்ணியாக வச்சிடும். மேலே டேபிளில் வச்சு நம்ம பண்ணுறது வந்து டேபிளில் தான் வைக்கணும், தரையில் வைக்கக்கூடாது. சில பேர் தரையிலே வச்சிடுறேன். தீராத பட்சம்தான் தரை. நம்ம கலசம் வைக்கணும்னா நம்ம ஒரு உட்கார்ந்துருக்க இடத்துக்கு ஒரு சான் மேலே சுவாமி இருக்கணும். அப்போ அந்த ஆவாகனம் பண்ணி மறுபடியும் அந்த மூல மந்திரங்களால் இவாளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவசரப்பட்டு உடனே வரிசை எடுத்து வந்துடுறான். அதெல்லாம் இங்கே ஹோமங்கள்லாம் நடக்கணும். ஹோமங்கள்லாம் பாதி ஆனதுக்கு அப்புறம் தான் அவளை சீர் எடுத்துன்னு சொல்லணும். ஏன்னா சீர் எடுத்துன்னு வந்துட்டோன்னா இங்கே முதல்ல கோபூஜை ஆனோன்னா அவள் பூர்ணாதி பண்ணுறதுக்கு அவசரப்படுவாள். அதனால் பண்ணக்கூடாது. முதல்ல ஹோமங்கள் எல்லா மந்திரங்களாலேயும் ஹோமங்கள், லக்ஷ்மி மந்திரம், விநாயகர் ஆவர்த்தி எல்லாத்தோட மூலா மந்திரங்களோட இந்த கணபதி ஹோமம் நிறைவே போய்ட்டு. கணபதி ஹோமம்னா சும்மா பண்ணக்கூடாது. அந்த அஷ்டதிரவியம்னு சொல்லக்கூடிய சத்துமா, வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் போட்டு அந்த தேங்காய், கல்கண்டு, பேரிச்சம்பழம், நெய் இதெல்லாம் அதெல்லாம் ஒன்று தேன் அதெல்லாம் விட்டு அதில் அந்த அஷ்டதிரவியை கலந்து அஷ்டதிரவியத்தால், அதாவது சின்ன தேங்காய், அது ஒரு பிள்ளையருக்கு வாய் பெருசு, அதனால் ஒரு பெரிய அளவுக்கு சத்துமாவால் ஹோமம் வச்சுட்டு அதுக்கடுத்து கரும்பு துண்டு இதனால் ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்குரிய மோதகம், அதுக்கப்புறம் ராகு பகவானும் நமக்கு அந்த இடத்துல வரணுங்கிறதுனால தேங்கோழல், அதுக்கப்புறம் அதிர்சமும் அப்பமும் எள்ளுருண்டை பிரதானம், இதுக்கப்புறம் நடுப்புற கேசரி பண்ணியிருப்பா. கேசரியால் கொஞ்சோண்டு அவிசுக்கு பதிலாக கேசரி, அதுக்கப்புறம் நவதானியங்கள், அதுக்கப்புறம் ஹோமசாமா, அதுக்கப்புறம் பழ வகைகள், இதில் எல்லாத்தையும் இந்த ஹோமம் பண்ணினதுக்கப்புறம் மீதி உள்ளது நெல் பொரியும் நெய்யால் ஹோமம் பண்ணிவிட்டு இருப்பாள். அப்போ தான் அவள் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரிசை எடுத்துன்னு வருவாள். வரிசை எடுத்துன்னு வந்தோன்னா வாசலில் அவளை நிப்பாட்டி வச்சுட்டு இங்கே முக்கால்வாசி ஹோமம் பூர்த்தி ஆகிருக்கும் பூர்ணாகதி அளவுக்கு. அதுக்கப்புறம் வாசலில் கோபூஜை பண்ணி, நம்ம விஐபி கிடையாது, கோ தான் விஐபி. ஒரு ஒரு கிரகப்பிரவேசம்னா விஐபி கோ தான். அப்படி விஐபி யாருன்னா விஐபி வந்து பொன் கண்ணுட்டியோடு இருக்கணும். காலக்கண்ணுட்டி கூடாது. ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு காலக்கண்ணுக்குட்டி கூடாது. நீங்கள் காலக்கண்ணுட்டி வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணால் கிரகப்பிரவேசமே பண்ண வேண்டாம். பொன் கண்ணுட்டி வச்சு தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க, மாட்டு கொட்டிலுக்கு பொண்ணும் தொட்டிலுக்கு பையன் தான் வழக்கம். அதனால் பண்ணி மறுநாள் காலம் அந்த கோவுக்கு பசுமாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு புது வஸ்திரம் சாத்தி மாலை போட்டு அதுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பூஜை பண்ணி அதுக்கு வாழைப்பழம், அந்த கேசரி பண்ணியிருப்போம் நம்ம கிளப்பாக்கு எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த கேசரியை பசுமாட்டுக்கு ரவியோன்னு கொடுத்துட்டு அந்த பசுமாட்டுக்கு ஆரத்தி எடுக்கணும், மங்களஹாரதி. ஏன்னா அவள் திருஷ்டி படாமல் இருந்தால் தான் நம்ம அந்த கிரகம் நல்லா இருக்கும். அதனால் அந்த மகாலட்சுமியாக அந்த தேவிக்கு ஆரத்தை எடுத்து உள்ளே அழிச்சிட்டு அந்த மகாலட்சுமி உள்ளே நுழையும் போது வாசலில் நிலப்படிக்கு பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு பசுமாடு உள்ளே நுழைச்சி, சில பேர் திரும்பி வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பின்னாடி சுற்றி வரதுக்கா சில பேர் அப்படி திரும்பி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பசுமாடு வந்ததுக்கப்புறம் முதல்ல சுவாமி படம், நிறக்குடம், அதுக்கடுத்து குத்துவிளக்கு, பணப்பொட்டி, அதுக்கப்புறம் தான் புதிய வஸ்திரங்கள் எல்லாம். பால் காய்ச்சிற ஏனோ அதில் பால் வரைக்கும் வரணும் வரிசையோடு. வந்ததுக்கப்புறம் இங்கே அவளுக்கு உட்காந்து பூர்ணாகதி பண்ணி அந்த கலசத்துக்கு தீபாரணை பண்ணதுக்கப்புறம் அவளை உட்காத்தி வச்சு இப்போ வருஷத்தை கொண்டு வந்திருப்பாள் அந்த வஸ்திரத்தை ஓதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாழை ஈசானிய மூலை, அதில் சனி மூலைன்னு ஒரு பேர் வச்சுருக்கா. ஈசானியன் தான் அந்த இடத்துக்கு பேர். வடகிழக்கு மூலை அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருக்கா? ஈசானிய மூலையில் பூர்ண கும்பம் வச்சுருக்கா. அதனால தான் ஈசானிய கலசம் இந்த கலசம் ஊற்றுறோம். மேலேருந்து வச்சு அவளுக்கு வடக்க பக்க ஈசானிய மூலையில் இருக்க வச்சு அந்த பிரதான 11 சொம்பு 10 சொம்புக்கள்
ஒரு பிரதான கலசம் எல்லா ஜலமும் அது சிலரே என்ன சொல்ல தெளிச்சா போதுங்கிற அந்த டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் அந்த ட்ரெஸ்ஸு வீணாக போயிடுங்கிற ட்ரெஸ்ஸு வீணாக அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பழசு கட்டிக்க சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் புதுசு. அதுக்கப்புறம் அந்த ஜலம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஈரத்தோட தலையை மட்டும் தொடச்சது அடுப்பை பற்ற வச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றின்னு வந்து இங்கே பால் காய்ச்சினதுக்கப்புறம் சுவாமியில் மாதிரியில் யார் ஹோமம் பண்ணுறாளோ அவள் சுபலாபம் எழுதி இந்த பாலை நைவேத்தியம் பண்ணிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அந்த இடத்துல அந்த பிள்ளையாருக்கு என்ன படம் இருக்கோ அந்த பூஜை பண்ணி பாலை நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவளை உட்காத்தி வச்சு யார் வரிசை கொடுக்குறாளோ அவளை கையால் பால் கொடுக்க சொல்லிவிட்டு பால் சந்தனம் அவெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டு நம்ம தேங்காய் முடி பிரசாதத்தோ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் அக்ஷதை போட்டதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி ஆரத்தி எடுத்து அவள் கறியை முடித்து ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி எதிர்மரியாதை பண்ணுவோம். இது ஒரு எங்கள் வீட்டில் வழக்கம் கிடையாது சாமி அப்படிங்கிற அப்படி கிடையாது. அவள் யார் பண்ணிட்டாலோ அவள் நமக்கு பெரிய சமானம். அவளுக்கு முதல்ல நமக்கு மரியாதை எதிர்மரியாதைங்கிறது எல்லா பழைய காலத்து பழக்கத்துலேருந்து இருக்குது. அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கு முடிஞ்சது எதிர்மரியாதை பண்ணி அதன் பிறகு அந்த குரு ஸ்தானத்தில் இருந்து அவள் கைப்பேசம் பண்ணி வச்சா பாருங்க ஐயர் அவளுக்கும் கொடுக்கணும். இப்போ அதை பாதி பேர் மறந்துடுறான். அவள் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு மறந்துடுறேன். நாங்கள் சாமி நாங்கள் முன்னாடியே பணம் பேசிட்டோமே ஃபுல்லாக ஃபிக்சர் ரேட்டா அப்படின்னு அதோட போயிடுது. அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கல எங்கேயோ கடைக்கு போயிடுது. சில பேர் வீட்டில் இப்போ அப்படி தான் நடக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஆசாரி கொத்தனார் அதுக்கப்புறம் பந்துக்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் கிரகப்பிரவேசத்தோட அடிப்படை. எல்லாருக்கும் அப்புறம் பால் கொடுக்கறது. அதுக்கப்புறம் மற்ற விஐபிஎஸ்லாம் நடந்து இது பண்ணினாலும் அன்னைக்கு கிரகத்தில் அன்னைக்கே அந்த கர்த்தா ஒரு 12 கொழுக்கட்டை பண்ணி அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் கிரகப்பிரவேசம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. ஜெய் ஓம் சக்தி.